Hello aspirants, welcome to Verana Race channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா para jumbles தான் பார்க்க போறோம். So this is day 5, okay? So para jumbles நம்ம 10 days வந்துட்டு கண்டினியூஸா வந்து classes போயிட்டு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். So செஷனை மிஸ் பண்ணாம பாருங்க because para jumbles அப்படினு சொன்னா நிறைய பேர் எக்ஸாம்ல வந்தாலே டஃப்பா இருக்கு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற வியூஸ் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எவ்வளோ ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் இட் மினிமைசஸ் யோர் டைம், ஓகே? ஸோ நமக்கு டைம் கன்சியூமிங் எக்ஸாம்ன்றதுனால இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓகே? ஸோ எல்லாமே வந்து 2 இல்லைனா 3 செஷன், அதாவது 3 கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வேறு ரொம்ப டஃப்பாக இருக்குது கொஷின், அதில் உள்ளே இருக்கிற எல்லா என்ன சொல்கிறது, நம்ம க்ளூஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துப்போம். ஏன்னா லேர்னிங் டைம் டெஃபினட்டாக நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். பட் நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது எவ்வளோ ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 1 இல்லைனா 2 கொஷின் கொண்டு வந்திருப்பேன். நான் டெஃபினட்டாக நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ எத்தனை பேர் இங்கே பார்க்குறவங்க வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ. எஸ், ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கமெண்ட் தான் வரும். ஆனால் நான் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் நிறையா போயிருக்கும். சில டைம்ஸ் அந்த கொஷின் பார்க்கும்போது ஃபுல்லாக டவுனாக இருக்கும், கமெண்ட்டே இல்லாமல் இருக்கும், ஓகேயா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் க்ளூ வேர்ட்ஸை நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு வியூவில் பார்ப்பீங்க, நான் ஒரு வியூவில் பார்ப்பேன், உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் அங்கே வந்து நமக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு லேர்ன் இட், ஓகே? ஸோ நாலேஜ் திருடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குற ஒரே ஒரு கிளான்ஸில் இது எல்லாம் உங்களுக்கு பாப் ஆகணும். ஸோ எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும் பொழுது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். எஸ், ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ கொஞ்சம் புது பேரும் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன், ஓகே? ஸோ இந்த கொஷின் வந்து நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட ஆன்சரை அப்படியே கீழே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், ஸோ பட்சம் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா பிடிஎஃப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் அட்டாச் பண்ண முடியாததுனால தான் நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லா செஷனுமே இந்த மாதிரி நான் கொண்டு வந்தது எல்லாமே இங்கே இருக்கும், ஓகே? ஸோ நான் கொஞ்சம் தள்ளி இருந்து உங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் பேசியிருப்பேன், ஓகே? ஸோ நந்தினி ஏன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடல? இப்போ நீங்கள் போட்டோன்னே ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆன்சர் நீங்கள் போட்டிருக்கணும்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, மேம் நான் சால்வ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு வியூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் இட்ஸ் யூ, ரைட்? ஸோ ஓகே, ஸோ யூ ஆர் அ பிகினர் சரண்யா, ஃபைன். ஸோ இங்கே வந்து ரேஸில் இன்னும் சில விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வி ஹேவ் தி 6 level ப்ராக்டிஸ் மெத்தட் கோயிங் இயர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ரேஸ், ஸோ அங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம லேர்னிங்குமே பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுப்போம், ஓகே? ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ராக்டிஸ் வில்லேஜ் ஒன்று இருக்குது வெராண்டா ரேஸில். ஸோ அங்கே ஃபுல் டைமாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே படிக்க முடியும் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக சாப்பாடு இல்லை தூங்குறதுக்கு ஒரு இடம் எல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல வந்து நம்மளை படிக்க வைக்க போகிறாங்க. ஸோ கைஸ் கேன் யூட்டிலைஸ் த பிளேஸ், ஓகே? நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்து நல்லா படிக்க முடியும், புரியுதா? ஸோ அதனால் வந்து உங்களுக்காக தான் இன்ஃபர்மேஷன். சின்ஸ் யூ ஆர் அ பிகினர், ஸோ ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ திஸ் பிகாஸ் இங்கே நமக்கு இருக்குது, ஓகே? சரி, ஒரே ஒரு ஆன்சர் மட்டுமா இருக்குது, வேற யாரும் ட்ரை பண்ணலையா இல்லை என்னோட க்ளூக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ போஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஓகேயா? சரி, நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சர் ஒரு பேர் பண்ண வேர்டு அப்படி கூட கிடையாதா? கொஷின் பெருசாக இருக்குன்னு ஒரு பர்சன், அந்த பர்சனை காணும், வாய் மட்டும் இவ்வளோ பெருசாக ஓப்பன் ஆன மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போட்டிருந்தீங்க. எஸ், ஷாக்கில் ஆன்சரே வரல, அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. எஸ், சரி, ஓகே. ஸோ தினேஷ்குமாரும் போட்டிருக்காரு. ஆனால் இவர் எச்ன்றது இன்ட்ரோடக்டரின்றாரு, ஒருத்தவங்க ஜின்றது இன்ட்ரோடக்டரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஃபைன். ஸோ let me solve it, okay? So what was until then a sport predominantly for the hinterlands received wider recognition as television and newspaper began discovering it. இங்கே first of all வாட்ன்ற கொஷனில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, என்ன, ஓகே? ஸோ இப்படி நம்ம ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஓகே? வாஸ் அன்டில்ன்ற வேர்ட். இப்போ நம்ம இந்த அன்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைம் ஃபேக்டரை ரிலேட் பண்ணுவோம். இதை நம்ம ப்ரிப்போசிஷனில் படிச்சிருப்போம், ப்ளஸ் கன்ஜங்ஷன்லையும் படிச்சிருப்போம், கனெக்டர்ஸ் ஸ்டார்டர்ஸில் வரும்ன்றதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ டைமை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட். அப்போ அன்டில்னா கண்டிஷன் பேஸ்டாக டைம் சொல்லணும். ஆனால் இப்போ இங்கே இது இன்ட்ரோடக்டரியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓகே? ஸோ இன்னொன்று அன்டில் தென், ஓகே? ஸோ அன்டில் தென் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம், வாட் வாஸ் அன்டில் தென். ஸோ அந்த டைம் ஃபேக்டரை ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இருக்கிற அந்த ஸ்போர்ட் பற்றி பேசியிருக்காங்க, விச் இஸ் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
The Amir Khan starer dangle, which narrates the story of Mahavir Singh Phogat and his daughters Geeta Phogat and Babita Kumari, was perhaps the icing on the cake. Okay, so it's like something which is important. So icing on the cake அப்படின பொழுது கொஞ்சம் மேல இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். கேக் மேல ஐசிங்னாலே அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு இடியம் மாதிரி கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ perhaps is possibly ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேட்ஸ். ஸோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நரேட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ ஸ்டோரி. ஸோ மகாவீரோட டாட்டர்ஸ் இவங்க 2 பேர். ஓகே, ஸோ மைட் பி அ ஸ்டோரி. எஸ், ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கலாம். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இன்ட்ரோடக்டரியாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ வந்து ஒரு பர்சன் பேர் சொல்லியிருக்கிறதுனால வேற ஒரு விஷயத்த சொன்ன பிறகு அவங்க நரேட்டும் பண்ணியிருக்கலாம். அதனால வி ஜஸ்ட் கீப் இட் அசைட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ எவர் சின்ஸ். இப்போ இந்த சின்ஸ் நேற்று நான் சொல்லும் பொழுது சின்ஸ், ஃபார், டியூரிங் இல்லாட்டி வந்து ஃப்ரம், இந்த 4மே டைம் ஃபேக்டர் ரிலேட் பண்ணி பேசுவோம். ப்ரிப்போசிஷனான்னு சொல்லியிருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் சின்ஸும் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம்மும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்து ஒரு பீரியட் ஆஃப் டைமை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் ஃபாரும் டியூரிங்கும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ சின்ஸ் சுஷில் குமார் won a bronze medal. ஸோ அந்த டைம் ஃபேக்டர் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அட் 2008 Beijing Olympics, wrestling has without doubt grown up leaps and bounds. Okay, so rapid வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில டைம்ஸ் சில பேராஜம்பிள்ஸில் நான் பார்க்கும்பொழுது நிறைய இடியம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இடியம்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியல ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த பேராஜம்பிளை சால்வ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இடியம்ஸ் இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் சேஃபர் சைடாக இருக்குது, என்னால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் கொஷின்ஸ்க்கு வந்துட்டு மார்க் போகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அதனால் தெரியும் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன் கிளான்ஸ்லேயே யூ கேன் ப்ரிடிக்ட். ஓகே, ஸோ இதனால் பண்ண முடியுமா முடியாதான்றத ப்ராக்டிஸ் நிறையா பண்ணவங்களா இருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியும். இது டஃப்பாக இருக்குது, இது நான் கை வச்சாலுமே டைம் நிறையா எடுக்கும், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது டு நாட் டச் த கொஷின். ஓகே, டைம் அங்கே போகிறதுக்கு பதிலாக வேற ஒரு கொஷினை சால்வ் பண்ணால் நமக்கு மார்க் வரும்ல. ஸோ அதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ இங்கே ஐம் ட்ரைங் டு கன்வே இட். ஓகே, ஸோ ரேப்பிட் இன்க்ரீஸ் ஒரு கண்டினியூஸாக ஒரு க்ரோத் இருக்கும் பொழுது லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். இதுவும் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா நவ். இப்போ பார்த்தீங்கன்னா இட். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொனவுனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது இன்ட்ரோடக்டரியாக வர வாய்ப்பு இல்லைல்ல. எஸ், ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம எடுத்துடலாம், இதுவும் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். நவ் இட் ஹேஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ் வேர் Sakshi's Olympic bronze is expected to do to women's wrestling what Sushil's did to wrestling in general. Okay, so இதை கம்பேர் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. சுஷிலோடைய ரெஸ்லிங் இதையும் சாக்ஷியை பற்றியும் பேசியிருக்காங்க. ஒலிம்பிக்ல பிரான்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வாட் டு விமென்ஸோட ரெஸ்லிங்கில் சுஷில் பண்ணது இன் ஜென்ரல் பண்ண ஒரு விஷயத்தோட சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ். ஸோ நவ் ஏதோ ஒரு விஷயம் இட் ஹாஸ் ரீச் திஸ் பர்டிகுலர் ஸ்டேஜ்ன்றத இது ரெண்டுத்தையும் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆல்சோன்ற வேர்டு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடக்டரி கிடையாதுன்னு சொல்லிடுவேன். ஏன் சொல்லுவேன்னா ஒரு விஷயம் நான் பண்ணணும் அண்ட் ஆல்சோ தட் எப்பவுமே அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்கிறோம் அப்படின்னா முன்னாடி நான் ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருக்கணும். அப்போ ஆல்சோன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. எஸ், ஆல்சோ இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் வின்னர் வாஸ் அ ரெஸ்லர். ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் வந்து இஸ் அ மெடலர்னு ரெஸ்லராக இருக்காங்க, மெடல் வின்னராக இருக்காங்க. ஓகே, ஸோ காஷாபா அண்ட் டாடா சாஹிப் ஜாதா. ஓகே, ஸோ அவங்க பெரிய பேர் இருக்கு. ஹூ பேக்ட் அ பிரான்ஸ் இன் 1952ல பண்ணியிருக்காங்க எல்சின்கி கேம்ஸில். ஸோ திஸ் எய்டட் ரெஸ்லிங் இன் செக்யூரிங் அ ப்ராமினன்ட் பிளேஸ். ஸோ ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ் போத் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் சிட்டிசன்ரி ஆஸ் வெல் ஆஸ் இன் இட்ஸ் yet to strive sporting ecosystem. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு பிளேஸை அந்த சிட்டிசன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கு, அந்த கண்ட்ரியில் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இவர் வந்து பேக் பண்ண அந்த மெடல் பற்றி பேசியிருக்காங்க. எஸ், ஓகே, ஸோ அதான் இந்த பாயிண்ட். இப்போ ஆல்சோன்றதுல தான் இந்த பாயிண்ட் மென்ஷனாக இருக்குது. அப்போ இது கூட நம்ம ஒரு விஷயத்த பேர் பண்ணோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து எச், ஒருத்தர் ஜி, ஒருத்தர் சி, இதெல்லாம் இன்ட்ரோடக்டரியாக இருக்குது. வீல் சி. ஸோ இப்போ தேட் சாக்ஷி அண்ட் த ஃபோகட்ஸ், அப்போது இவங்க 2 பேரை தானே சொல்கிறாங்க அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவாக இருக்கலாம். கேம் ஃப்ரம் ஹரியானா, அ ஸ்டேட் இன்ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஸ்கியூட் ஜெண்டர் ரேஷியோ. ஓகே, ஸோ ஈவன் பூஸ்டட் த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்போர்ட். த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்போர்ட். இங்கே வந்து
narrates the story அப்படின்ற மாதிரி அங்க கொடுத்துருக்காங்க. narrative இந்த வேர்டை பார்த்துக்கோங்க. now okay, narrative of the sport now being a tool for breaking gender stereotypes. stereotype charactersலாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பயாஸ்டாக இருப்பாங்க, புரியுதா? ஸோ ஒரு பக்கமாகவே இருக்கிற விஷயங்கள் தான் ஸ்டீரியோடைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தட் சாக்ஷினா எதை சொல்கிறோம்? ஸோ இங்கே வந்து நீங்கள் தட் அவங்கன்னு சொல்லும் பொழுது கூட அதை கனெக்டராக யூஸ் பண்ணிங்கன்னா கூட இங்கே இன்ட்ரோடக்டரியாக போட முடியாது. ஓகே, பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். அப்போ இதுவும் இன்ட்ரோடக்டரியாக போட முடியாது. இப்போ ஜிக்கு வரலாம். ஈவன் டு த uninitiated, the sport's rich moral, philosophical and mythical heritage with the links first to the Ramayana and the Mahabharata through the likes of Hanuman and Bhima, and then to the Mughals and Maratha kings. Okay, so who were huge patrons of the sport, has also appealed. So இவங்களும் அதை அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈவன் டு த uninitiated. ஓகே, இங்கே த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்னு எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், எங்கே பார்த்தேன் அப்படின்றதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் எதாவது பாயிண்ட் அங்கே பார்த்துருந்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். ஸ்போர்ட்னு தான் பார்த்தோமா இல்லை வேறு எதாவது பார்த்தோமா? ஓகே, ஸ்டேஜ்னு கொடுத்துருந்தது, சம்திங் ஸ்போர்ட்னு பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அது எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ லெட் மீ கண்டினியூ. A series of successes, yes, followed from Yoheshwari Dutt to the Fogat sisters to Sakshi Malik. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க, அதுக்கப்புறமா இந்த டாட்டர்ஸ், அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக், சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ அந்த இது சொல்லலாம். எஸ் மேம், ஏவா, ஏல இருக்கா? அது இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆர்டரில் அலைன் பண்ணலாம். இப்போ சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் ஃபாலோட். இப்போ நம்ம டைரக்டா ஃபோகட்னு போட முடியாது, அது யார் அந்த டாட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கணும். இப்போ நான் இந்த த அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம்வேர் பிக்கு எங்கேயோ கீழே நான் எச் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்சோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு எதாவது லிங்க் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எஸ், சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ். ஓகே, இப்போ நான் எது இன்ட்ரோடக்டரியாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இதுவும் போயிடுமா? ஹெச் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கையில் வேறு என்ன இருக்குது? சி இருக்குது, தென் பி இருக்குது. ஓகே, ஸோ வீல் சி. சி யூஸ் பண்ண முடியாது, பியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி, நம்ம இப்போ பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்டரியாக போடுறதுக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ எவர் சின்ஸ் இந்த பர்சன் வின் பண்ணாங்க மெடல் 2008. அப்போது பாயிண்ட் ஆஃப் டைம்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லும் பொழுது இந்த சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது நம்ம எவர் சின்ஸ் சுஷில்குமார் ஒன் அ பிரான்ஸ் மெடல் 2008. அதுக்கப்புறம் ரெஸ்லிங் விதவுட் டவுட் க்ரோன் பை ரேப்பிட், சாரி அதான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லும் பொழுது ஐ கேன் சே சி, அதுக்கப்புறம் எச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது a series of success followed by, இதுக்கப்புறமா series of success இவங்களால ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, சொல்ல முடியும் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நவ் இருக்குது, டைம் ஃபேக்டர், அன்டில் தென் இருக்குது. சரி, இப்போ இன்ட்ரோடக்டரியாக போடணும் அப்படின்னு சொன்னால் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுக்கும் பொழுது இதை சொல்லலாம்ல. ஸோ பி, யார் பி போட்டிருந்தீங்க? பியோடைய அந்த சீரீஸ் சிக்கு அப்புறம் டி வருமா? எதனால சிக்கு அப்புறம் டி? ஓகே, ஸோ சிக்கு அப்புறம் டி அப்படின்னு சொன்னால் எவர் சின்ஸ் சுஷில் ஒன் அ பிரான்ஸ் மெடல் அட் 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ், ரெஸ்லிங் ஹேஸ் விதவுட் டவுட் க்ரோன் பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். நவ் இட் ஹேஸ் ரீச்ட், சடனாக நவ் இட் ஹேஸ் ரீச்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் ஃபாலோட் பை இவங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பாயிண்ட்டை நான் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது சிடியாக வரும், சிடி பேரா வருதா, ஹெச் கன்க்ளூடிங்கா? ஏன்னா த ஃபோகெட்னு சொல்கிறதுனாலயா? சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ எஃப்போட பி பேர் பண்ணலாம். இங்கேயும் த ஃபோகெட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எஃப்பும் எங்கேயும் இங்கே கீழே வரும்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக இருக்குது. ஸோ பசில் மாதிரியே சால்வ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக்கு அப்புறமா ஹெச்சும் எஃப்பும் கீழே வரும். ஏன்னா நான் இந்த வேர்டையும் எடுத்துக்கிட்டேன்.
ஏன்னா நான் அது யாருன்னு சொன்னாதான் சொல்ல முடியும் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ பி சம்வேர் ஆன் டாப். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் வருதா? ஓகே, ஸோ இப்போ எஃப் கூட நான் ஏதாச்சும் பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் அமீர் கான் ஸ்டேரர் டேங்கிள் வந்து விச் சி இந்த பாயிண்ட் சொன்னல. ஸோ நரேட் பண்ணாதான் அது எப்படி இருந்திருக்கணும். ஒரு வேர்ட் நம்ம நரேட்டிவ்னு பார்த்தோமே, இது இருக்கு பாருங்களேன். ஓகே, ஸோ த ஸ்போர்ட். இப்போ இவர் வந்து நரேட் பண்றார் த ஸ்டோரி ஆஃப் மகாவீர் சிங் ஃபோகட் அண்ட் இஸ் டாட்டர்ஸ். இவங்கெல்லாம் பண்ணது வாஸ் பெர்ஹாப்ஸ் த ஐசிங் ஆன் த கேக். அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ அந்த பாயிண்ட்ல தட் சாக்ஷி அண்ட் த ஃபோகட்ஸ் came from Haryana, the state infamous for its skewed gender ratio. Gender ratio la it was like infamous ah irundirukku. Adanal next pathina even boosted the narrative of the sport now being a tool for breaking gender stereotypes. So adu like females vandu and vishayatha pannirukanga. So adu break pandra mari or event irundirukku. So I can say that F adukapprama F, so the Fogats அப்படினு சொன்னா அவங்களோட பேர் அதுக்கு முன்னாடி வந்துருதுல. அப்போ எஃப் பி வராது. பி சொன்ன பிறகு we can say F. பி சொன்ன பிறகு நம்ம எஃப் சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ இது எங்கேயோ ஒரு இடத்துல வரும்னு இமீடியட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து வந்து வேற என்ன பாயிண்ட் நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன பேர் பண்ண முடியும். நான் நவ்ன்ற வேர்டு எடுத்தேன். போத் த மைண்ட்ஸ். ஓகே, வேற ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சிஹெச்டி வருமா? சுஷில் குமார் வந்து டியில் இருக்கு. சுஷில் சாக்ஷி அப்படின்னு சொன்னா இப்படிக்கு என்ன அர்த்தம் கீர்த்தனா? எனக்கு புரியல. சிஹெச்டி சிடிஹெச்சா? எஸ், சிஹெச்டி சிடிஹெச். ஸோ இது வருமா? சிஹெச்டி எவர் சின்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். இப்போ இதில் போகும்பொழுது சீரீஸ், ஏன்னா இங்கே வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ரேப்பிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் ஃபாலோட் ஃப்ரம் இந்த பர்சன்லேருந்து. ஸோ இது பாசிபிள்னு சொல்ல வரேன். இது பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டியும் வரும்னு சொல்கிறதுனால எஸ், ஸோ இது பாசிபிளாக இருக்கும். சிஹெச்டி பிகாஸ் அதாவது இங்கே வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ், ஏன்னா ரேப்பிடுன்னு சொல்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ண பிறகு நவ் இட்டுன்னு சொன்னால் இந்த சக்ஸஸ் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா it has reached a stage where Sakshi's Olympic bronze is expected to do to women's wrestling what Sushil's did to wrestling in general. ஓகே, ஸோ சுஷில் ஜென்ரலாக என்ன பண்ணாரோ அதை சாக்ஷி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாசிபிள். இது ஒரு சீரீஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கு என்னது, பிஎஃப் ஒரு பேரு, அடுத்து வந்து சிஹெச்சும் டியும் ஒரு பேரு. இப்போ நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது ஏ விட்டுருக்கு, பி சி டி இருக்கு, இ நம்ம பண்ண வேண்டியது எஃப் அண்ட் ஜி. இப்போ ஏ இ ஜியை மட்டும் we have to align it. Yes, so both minds citizens and yet to thrive in E. So uninitiated in F, so E after F. E அதுக்கப்புறமா F வரும்ன்றீங்களா? இல்லையா, பி அண்ட் எஃப் தான் பேரா வரும் எனக்கு தெரிஞ்சு. பி அண்ட் எஃப் தான் பேரில் வரும். எஃப்க்கு முன்னாடி டி வரும் அப்படின்னு சொல்றீங்களா? காம்பினேஷனா டிஎன்எஃப்ஆ? ஓகே, ஸோ டிஎன்எஃப் எதுக்காக பேரண்ட் சொல்றீங்க? டிஎன்எஃப் நவ் இட் ஹாஸ் ரீச், ஏன்னா நம்ம இங்கே டியில் முடிச்சிருக்கோம். முடிச்ச பிறகு தட் சாக்ஷி. ஓகே, ஸோ டி அண்ட் எஃப் வாய்ப்பு இருக்கு, ஆனால் இம்மீடியட்டாக வரல. பிஎஃப் வரும்னு சொல்லலாம். ஸோ எங்கேயோ பின்னாடி வரும், இமீடியட் பேர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி அப்போ சிஹெச்டி, இதுக்கு பின்னாடி எங்கேயோ நமக்கு பிஎஃப் முன்னாடி வராதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இமீடியட் பேர்ஸாக வராது. ஏன்னா வந்து இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா நவ் இட் ஹாஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ் வேர் சாக்ஷி ஒலிம்பிக் பிரான்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ டு விமென்ஸ். இந்த பாயிண்ட் சொன்ன பிறகு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா த அமீர் கான் ஸ்டேரர் டேங்கிள். ஸோ இவங்க வந்து நரேட் பண்ணுறாங்க த ஸ்டோரி ஆஃப் மகாவீர் இந்த ஃபோகட் பற்றி. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு என்னது, சக்ஸஸ் பற்றி தான் இருக்குது. இங்கே ஹெச் வந்திருக்கு, அப்போ இங்கே பிஎஃப் நம்ம போட முடியாதுல்ல. ஸோ எப்படி நீங்கள் வந்து டிக்கு அப்புறமா எஃப் வரும்னு சொல்கிறீங்க? சாக்ஷி மீன்ஸ் ஜிஇ பேரா? ஜிஇ பேர், ஜிஎன்இ பேர்ன்னு சொல்கிறீங்களா? வர்ஷினி அதோட ரீசன் சொல்லுங்க. Even to uninitiated, the sports rich moral, philosophical and mythical heritage with links first to
ராமாயணா ஓகே இந்த விஷயம் லைக்ஸ் ஓகே இவங்கெல்லாம் கொண்டு வந்தது. தென் முகல்ஸ் இவங்கெல்லாம் பண்ணது வந்து இட் இஸ் அ ஹியூஜ் பேட்ரான்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட். ஸோ அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு ஹியூஜ் பேட்ரான்ஸாக இருக்காங்க ஆஸ் ஆல்வேஸ் அப்பீல்ட். ஓகே ஸோ இ எதுக்குன்னா ஆல்சோ இண்டிபெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் வின்னர். Also independent India's first individual Olympic winner யாரு was a wrestler. So இந்த person சொல்லியிருக்காங்க who bagged bronze in 1952. அப்போ ஆப்வியஸாக நம்ம ஜியோட ஈஏ சொல்லலாம். அப்போ ஈவன் டு த அன்இனிஷியேட்டட் த ஸ்போர்ட்ஸ் ரிச் மாரல். அப்போ கரெக்ட் ஜியும் ஈயும் ஒரு தனி பேர். வெரி குட். ஸோ இது ஒரு பேருன்னு சொல்லலாம், இது ஒரு பேருன்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி நம்ம அலைன் பண்ண போகிறோன்றதுல தான் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஸ்போர்ட்ஸ் மென்ஷன். ஸோ ஒரு மாதிரி பசில் போடுற மாதிரி இருக்கியா. ஸோ நம்ம பேரா ஜம்பிள்ஸே அவ்வளோ கஷ்டமான ஒரு பேரா ஜம்பிளாக இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நேற்று நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வச்சேன். நந்தினி சொல்லியிருக்காங்க அது ஒரு ரீசன். அப்புறம் தட் சாக்ஷி வந்திருக்கு, தட் சாக்ஷின்னு ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகே ஸோ அதனால் நீங்கள் என்ன அலைன்மெண்ட் சொன்னீங்க அதை போடுங்க நந்தினி. ஹிஸ்டாரிக்கல் ஸ்போர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஜிஇ வெரி குட். ஸோ அதான் எனக்கு இது புரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணது ப்ளஸ் ஆல்சோ இண்டிபெண்ட் இந்தியா. இங்கே ஆல்சோன்ற வேர்டு கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று டிராஃப்ட் பண்ணோம், அதை வச்சு சொன்னாலே ஜிஇ சொல்லலாம். ஓகே மேம் இன் ஸ்டேட்மெண்ட் பி சாக்ஷி நேம் நாட் மென்ஷன்ட், தென் ஹவு ஸ்டேட்மெண்ட் எஃப் ஃபாலோஸ் பி. ஓகே த ஃபோகெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனாலயா. இப்போது கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது. த ஃபோகெட் சிஸ்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இந்த பாயிண்டில். இதுக்கு முன்னாடி நம்ம த ஃபோகெட்ஸ்ன்னு ஒரு பாயிண்டில் பார்த்தோமே, நான் கூட சர்க்கிள் பண்ணியிருந்தேனே, அது எந்த பாயிண்டில் தோ இங்கே இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம சொல்லும் பொழுது இதை டிராஃப்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பாயிண்ட் நம்ம சொல்லும் பொழுது த ஃபோகெட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் ஜென்ரலாக இருக்குது. அங்கே வந்து 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லல, ஃபோகெட் சிஸ்டர்ஸை பற்றி காமனாக பேசியிருக்காங்க. ஓகேயா சிஸ்டர்ஸ் டு சாக்ஷி மாலிக் அது வரையும் அது போயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்க ப்ளே பண்ணுறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ். ஓகே ஸோ இங்கே நான் இந்த சிஸ்டர்ஸ் பார்க்கல, த ஃபோகட்ஸ்ன்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஸோ இங்கே சொல்லும் பொழுது யூ கேன் சே இந்த 2 பேரை எக்ஸாக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாயிண்டில் அது ஒன்று இருக்குது. ஓகே சரி ஸோ இப்போ அலைன் பண்ணலாம். ஓகே 1 செகண்ட் வீல் ஜஸ்ட் எரேஸ் திஸ். இது வேண்டாம்ல, இந்த சைடில் உள்ளது வேண்டாம். இப்போ நம்ம எப்படி அலைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே ஸோ 1 2 3 4 5 6 7 and 8. ஓகே இப்போ நம்ம சிஹெச்டி ஒரு பேர் இருக்குது, அடுத்து பிஎஃப் ஒரு பேர் இருக்குது, ஜிஇ ஒரு பேர் இருக்குது. இப்போது நம்ம போடாத ஒன்றே ஒன்று என்னது, ஏ மட்டும்தான் நம்ம போடலை. இப்போ ஏ நமக்கு இங்கேயும் வரலாம், இல்லைனா இதுக்குள்ளே வராது. இதெல்லாம் வந்து நமக்கு இமீடியட் பேர்ஸாக வந்திருக்கு. எஸ் ஸோ இப்போ ஜிஇ சிஹெச்டி ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஜிஇஏ வருமா, ஜிஇக்கு அப்புறம் ஏ வருமா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வாஸ் அன்டில் தென் அ ஸ்போர்ட் predominantly of the interlands received wider recognition as television and newspapers began discovering it. So I would say what was until then, அது வரையும் என்ன இருக்குது, ஒரு ஸ்போர்ட் வந்து ப்ரெடாமினண்ட்டாக ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணியிருக்கு, ரெகக்னிஷன் அஸ் டெலிவிஷன் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அதை டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அவங்க ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்கவரிங் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜென்ரலைஸ்டாகவும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக என்னால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும். சரி அப்போ இ வந்து பார்க்கும் பொழுது இது எங்கே யூஸ் பண்ணலாம், as well as yet to strive sporting ecosystem. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால் ஏ இன்ட்ரோடக்டரியாக வராது. சரி ஓகே 1 minute. இப்போ சி வந்து பாசிபிள் இல்லை, இங்கேருந்து போடுவோம் சிஹெச்டி, ஐதர் சிஹெச் இங்கே டி என்ன வருது இங்கே, இதுவும் எண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. அப்போ இது ஒரு 2 பாசிபிலிட்டி தான் இங்கேருந்து ஒரு பாசிபிலிட்டி போடலாம். ஓகே ஸோ ஐதர் சிஹெச்டி, இங்கே சிஹெச்டி, இங்கே சிஹெச்டி. ஓகே ஸோ இப்போ போடலாமா,
புரியல இதுதான் த்ரில்லிங் மேம் தெரியும் பட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அண்ட் ஈஸியாக இருக்குது மேம் ஆக்சுவலி ஈஸியாக தெரிஞ்சுது நான் அதனால தான் அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பெருசாக மாட்டியிருக்கேன்ல ஓகே சரி ஸோ இப்போ பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல என்னால் பிஎஃப் போட முடியாது ஆனால் இங்கே தான் போடணும் ஆனால் ஜியும் ஒன்றா வருது அப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாமா ஸோ இது ஒரு விஷயம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி இன்ட்ரோடக்டரியாக நீங்கள் இங்கே ஏ வந்து இன்ட்ரோடக்டரியாக போட முடியல ஓகே ஸோ எனக்கு டை ஆயிடுச்சு ஓகே ஸோ பார்க்கலாம் ஜி இங்கே ஜி போட்டிங்கன்னா ஜிஇயும் பேரு அப்போ ஜிஇ ஏன்னு போட்டிங்கன்னா பிஎஃப் இடிக்கும்ல 1 2 3 4 5 6 7 இன்னும் ஒன்று வரும் ஓகே அதாவது நான் இது போடும்போது நீங்கள் சொல்லவே இல்லையா 8 இருக்குல்ல 7 தானே நம்ம போட்டிருக்கோம் இங்கேயும் ஒன்று வருதுல்ல ஓகே சரி ஓகே பார்க்கலாம் அப்போ நம்ம இங்கே போடும்போது சிஹெச்டி இருக்குது சிஹெச்டி இருக்குது தென் சிஹெச் இங்கே டி இருக்குது கரெக்டாக இப்போ கரெக்டாக 1 2 3 4 5 6 7 அகேன் 1 more 8 ஏன்னா வந்து ஹெச் வந்து 8 வரையும் இருக்குல்ல அப்போ இன்னொரு பேரும் நம்ம எழுத முடியும் சி இங்கே ஹெச் அப்புறம் இங்கே டி ஓகே இப்போது நம்ம போடும்பொழுது இந்த இடத்துல ஜிஇ போட்டுட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பிஎஃப் போடலாம் எஸ் அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்மளால் பி ஸ்டார்ட் பண்ண முடியுமா இங்கே பிஎஃப்னு போட்டிங்கன்னா ஜிஇ வரும் ஜிஇ நம்ம கன்க்ளூடிங் சென்டென்ஸாக யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏ வந்து இப்போ டிக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏவும் யூஸ் பண்ண முடியாது ரைட் ஆடிங் 1 more 4 1 more 4 எஸ் ஓகே ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் எஸ் ஸோ 1 2 3 4 பாசிபிலிட்டிஸ் வருது 3 பாசிபிலிட்டிஸ்லாம் வரல ஓகே ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஃப் வந்து கன்க்ளூடிங்காக சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லலான்றனா narrative of the sport now being a tool for breaking the gender stereotypes break பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றதுனால இதை கன்க்ளூடிங்கா பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எஃப் கன்க்ளூடிங்கா வரும்னா இங்கே நான் போட முடியாது எஃப் தூக்கி நான் முன்னாடி எங்கேயுமே போட முடியாது ஸோ இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணலாம் பட் இங்கே பிஎஃப் யூஸ் பண்ணலாம் பட் இங்கே பிஎஃப் யூஸ் பண்ணால் டிக்கு அடுத்ததான் நான் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா now it has reached a stage where Sakshi's Olympic bronze is expected to do to women's wrestling what Sushil did to wrestling in general அடுத்ததான் நான் சொல்ல பொழுது த அமெரிக்கான் நரேட்ஸ் த ஸ்டோரின்னு சொல்ல முடியாது இது ரெண்டும் ஒன்றா வராது ஓகே இப்போ இது ரெண்டும் ஒன்றா வராதுன்னா நான் ஜி போட முடியும்னு யோசிக்கலாம் அப்போ ஜி இங்கே போடுறீங்கன்னா ஈவன் டு த அன்இனிஷியேட்டட் த ஸ்போர்ட் அப்போ டி பாயிண்ட்டு சொன்ன பிறகு ஈவன் டு த அன்இனிஷியேட்டட் ஸ்போர்ட்டும் சொல்ல முடியாது அப்போ திஸ் ஆல்சோ கெட்ஸ் எலிமினேட்டட் ஸோ யூ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் ஓகே ஸோ ஐதர் திஸ் ஆர் திஸ் ஐ ரைட் ஆனால் இங்கே என்ன உங்களுக்கு ஒன்று தோணுன்னா இங்கே பிஎஃப் வரலாம் இங்கே ஜிஇ வரலாம் ஆனால் இ கன்க்ளூடிங்காக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெடாமினண்ட்டாக ஒரு பிளேஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவங்க விளையாடினதுல இந்த பர்சன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருக்கணும் இல்லையா நம்ம இதை தூக்கி கன்க்ளூடிங்காக போட முடியாது ஆனால் எஃப் சொல்லும் பொழுது சாக்ஷியும் ஃபோகட்ஸும் கேம் ஃப்ரம் ஹரியானா அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்த ஸோ இது பாசிபிலிட்டி இருக்குது அப்போ இங்கே ஜி கேனாட் பி இன்ட்ரோடக்டரி ரைட் யா ஏன்னா ஜி இங்கே போட்டால் இன்ட்ரோடக்டரியாக வர பி பாசிபிலிட்டி இருக்குது அப்போ பிஎஃப் வர பாசிபிலிட்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஇ வந்து கன்க்ளூடிங்காக வராது அப்போ இங்கே ஜிஇ சொல்லலாம் அப்போ ஏ கன்க்ளூடிங்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவர் பண்ண பிறகு தான் இதெல்லாம் சொல்ல முடியும்ல அப்போது நம்ம என்ன சொல்லலாம் இது கரெக்ட் ஆர்டர்னு சொல்லலாமா பாருங்க இந்த ஆன்சர் தான் எனக்கு கரெக்டாக வருது சிஹெச் ஓகே சரி இருங்க சொல்லுங்க CHDBAFGE 8 இருக்கு கரெக்ட் தான் CH ஓகே BAGE ஓகே BAF வருதா இல்லையே கீர்த்தனாக்கு வந்து கீர்த்தனா 2 ஆன்சர் போட்டிருக்கீங்க கீர்த்தனா சிஹெச்டி போட்டிருக்கீங்க ஜிஇ பிக்கும் எஃப்க்கும் நடுவில் வந்து ஏ வருதா ஏன் பிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஏ வருது
was perhaps the icing on the cake. What was until then the sport? எப்படி நீங்க இதுக்கு நடுவுல அத போட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு ஏ அதுக்கு நடுவுல வர வாய்ப்பே கிடையாது. ஆனா வர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா ஏவும் டியும் ஒரு பேர்னு சொல்றாங்க. So what is the reason behind that? How can A introductory எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஷாலினி நீங்க கேக்குற क्वेश्चन 100% ரைட். நான் லைக் இத நான் போட்ருக்கேன்றதுனால அது ஃபாலோ ஆவறதுனால நான் ஏ தூக்கி மேல போட்டேன். ஆனா இப்போ வர்ஷினி ஒன்னு சொல்லிருக்காங்க A and D pair. The reason behind that? சூப்பர். யார் போட்ருக்கா? ஓகே. Until then now நல்ல ஒரு லிங்க். ஏவும் டியும் பேர்ன்றது நல்ல ஒரு லிங்க். அப்போ ஹெச்க்கு இமீடியட்டா டி வராதா? அப்ப நம்ம இங்க பண்ண பேர்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமா? ஹெச்சும் டியும் பேர் வராதா? சீரீஸ் ஃபர்ஸ்ட் சிஹெச்ல தப்பே கிடையாது, கரெக்டா இருக்கு. அடுத்து வாட் வாஸ் அன்டில் தென் அ ஸ்போர்ட் ப்ரிடாமினன்ட்லி இந்த பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தென் அன்டில் தென் இது நடந்தது. ஆனால் நவ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ் வேர் சாக்ஷி. ஓகே அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டிஸ்கவர் பண்றாங்கன்றதெல்லாம் கீழே வந்துருச்சு. அதனால இதை கன்க்ளூடிங்கா நல்லா போட முடியாதுன்னு மட்டும் தெரியும். அப்போ ஆக்சுவலி விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல நம்ம அலைன்மெண்ட் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வர்ஷினி சொன்னது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட். ஸோ ஐ வுட் சே வாட் வில் பி த ரைட் ஆன்சர் இஸ் இங்கே மட்டும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஆனால் செம்ம கொஷின்ல எஸ். ஸோ இந்த கொஷின்லேருந்து நமக்கு நிறைய க்ளூஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக கிடச்சிருக்கு. சிஹெச் ஓகே ஏ டி அதுக்கப்புறம் ஜி இ அண்ட் பிஎஃப். ஸோ திஸ் வில் பி த ரைட் சீக்வன்ஸ். சி எவர் சின்ஸ் ஆக்சுவலாக அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றதுனால நம்ம சொல்லலாம். சில கொஷின் நம்ம சால்வ் பண்ணும்போது ஐ திங்க் ஸோ டே 2ன்னு நினைக்கிறேன் எல்லாமே இட்ஸ்ன்னு இருந்தது தன்னு இருந்துச்சு. என்னால் வந்து அது ஒரு கன்க்ளூஷனுக்கே வரவே முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பேர் பண்ணிவிட்டு எந்த இன்சிடென்ட் ஃபஸ்ட்டு நடந்தது அப்படின்னு போட்டேன். இப்போது நம்ம சொல்லும் பொழுது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த ஏன்றது இங்கே வரும்ன்றது எனக்கு தோணவே இல்லை. ஆனால் இப்போ இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அன்டில் தென் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவரிங் இட்ன்றது டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நடக்கிற ஒரு விஷயத்தை என்ன நடந்துச்சுன்னு நம்ம இன்னுமே தேடி கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்கவர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இன்வென்ஷன்னா புதுசாக ஒன்றை கொண்டு வரது தான் சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டை. அப்போ இதை பண்ணியிருக்காங்கன்னா அதை பண்ணியிருந்தா தானே இவ்வளோ விஷயத்தையும் அவங்க வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ அந்த பேசிஸில் நான் சொல்கிறது இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மைத்திலிக்கு வந்து எஃபிஏடி செக் பண்ணுங்க மேம். எஃபிஏடி வருதா? ஓகே எனக்கு அந்த பாயிண்ட் கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்காக இருந்தது. சரி எஃப் வந்து தட் சாக்ஷி அண்ட் ஃபோகட்ஸ் கேம் ஃப்ரம் ஹரியானா அ ஸ்டேட் இன்ஃபேமஸ். சரி இந்த பாயிண்ட் நம்ம படிச்சிட்டோம். இதுக்கப்புறமா பியா ஸ்டீரியோ டைப்பாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து பி இந்த பாயிண்ட் வந்து நம்ம சொல்லணும் தான். இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்கல்ல நான் இதுதான் நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கே 2 பேரோட பேர் இருக்குது. அப்போ தான் நான் ஃபோகட்ஸ்ன்னு போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா த ஃபோகட் சிஸ்டர்ஸ் திஸ் இஸ் சம்திங் ஜென்ரல். நான் இங்கே ஃபோகட்ஸ்ன்னு வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து அதே வேர்டு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஜென்ரலைஸ்டாக சொல்கிறாங்க. அந்த சக்ஸஸ் சீரீஸை கொண்டு போனால் அந்த சிஸ்டர்ஸ்ன்னு பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது த ஃபோகட்ஸ் அப்போ 2 பேரும் மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அதனால் எஃப் பி வராது, பிஎஃப் வேணால் வரும். ஓகே எனக்கு நந்தினியோட ஆன்சருமே ஜஸ்டிஃபைங்காக இல்லை. ஓகே சரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொஷின் வந்து இப்போ நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் சரியா. இந்த கொஷின் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ணியிருக்கோம். இப்போது வந்து டோட்டலாக எடுக்கும்பொழுது ஒரு சில கீவேர்ட்ஸ் நான் சொன்னேன். இப்போது இவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் நான் திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது இந்த கொஷினில் அவங்க அன்டில் தென் அந்த பாயிண்ட்டையும் இந்த நவ்வையும் ரிலேட் பண்ணது இட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்க இந்த 2 பேரையும் தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் இது வரும். அது ஒன்று. ரெண்டாவது இங்கே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தட் இஸ் ஜென்ரலைஸ்ட் பிகாஸ் சக்ஸஸ் சீரீஸில் இவங்களுக்கு அடுத்து இந்த சிஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்றது ஜென்ரலாக பேசியிருக்காங்க. தே ஆர் நாட் ரெஃபரிங் டு எனி ஒன். த ஃபோகட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் பண்ண ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க டு சாக்ஷி. ஸோ இங்கே சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் பேச போகிறது இதுக்கு அடுத்து தான் என்ன சொல்லலாம்னா அன்டில் தென்
அப்போலாம் இருந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து they are discovering it. ஸோ இப்போ டிஸ்கவரி பண்ண ஒரு விஷயத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா now it has reached a stage of இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர். ஸோ சுஷில் அவங்க கிட்ட ஜென்ரலாக ஆரம்பிச்சு சாக்ஷி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ரைட் சீரீஸ்ன்னு சொல்லலாம். இப்போது நம்ம கொண்டு வரதுல இந்த அளவுக்கு நீங்கள் பேர் பண்ணி போட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட கரெக்டு. ஆனால் நமக்கு சில இன்சிடென்ட்ஸ் நமக்கு தெரியாது. Okay, so konja we are trying to relate. So what you guys do is take a clue word and try to match it. இப்போ இங்க win பண்ணிருக்காங்க அப்படின்ற வேர்ட் நான் இங்க பார்த்தேன்ல, எங்க அது இப்பதான் பார்த்தோம்ல, win பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு வேர்ட். see இந்த ஒன்ன்ற வேர்ட் தான் எனக்கு இந்த சீரீஸ் ஆஃப் சக்சஸ் பத்தி பேசுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சி சொன்ன பிறகு ஹெச் சொல்லியிருப்பேன். இந்த க்ளூ வேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சொன்ன பிறகு நமக்கு இதே ஈவெண்ட் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கிறத பற்றி டிஸ்கவர் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் சொன்னதுனால அன்டில் தென் எஸ் அதுக்கப்புறம் நவ் இது வந்து இப்படி ரீச் ஆயிருக்கு விச் இஸ் ரைட் ஃபார்ம். ஓகே, ஸோ இது நாலுமே ஒன்றா வரும். இப்போ சி இன்ட்ரோடக்டரியாக வருமானது நமக்கு டவுட் இருக்குது. ஓகேயா, ஆனால் பாக்கி ரெண்டும் பேரு மேலே தூக்கி பிரித்து போட முடியாதுன்னும் போது சியை மேலே தூக்கி தான் ஆகணும். அப்போ அது இன்ட்ரோடக்டரியாக வந்து தான் ஆகும். எஸ், நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஃபுல் இதுவும் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இதே கொஷனை ட்ரை டு ஒர்க் இட் அவுட் 3 to 4 times. ஓகே, ஸோ நாளைக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அடுத்த நாளுமே இதே கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த ஒரு சில கார்னர்ஸ் யூல் நாட் சி ஐம் சாரி யூல் சி மோர் தென் தட் டுமாரோ. ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் ரீச் பண்ணாத இடங்களை நீங்கள் செகண்ட் டைம் பண்ணும்போது ரீச் பண்ணுவீங்க. தேர்ட் டைம் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் பார்க்காத ஒரு விஷயத்தை திருப்பி ரீச் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கொஷனில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த 3 times கிடைக்கிற அந்த நாலேஜ் ரொம்ப பேசிக்காக இருக்க ஒரு கொஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யூ கேன் சால்வ். எஸ், ஸோ அதனால் டோன்ட் வரி about taking time. Okay, so it is not a matter at all. Ana at last what is the conclusion that you get from the content which you have done, adha na solla varan. Okay, so idu nama potirukom ஏன் இந்த சீரீஸ் வருது. ஸோ சப்போஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக இருக்குது, இல்லை இந்த சீரீஸ் இதுதான் வருது, நீங்கள் தமிழாக்கம் கூட போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்பொழுது என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். ஏன்னா சில டைம்ஸ் நமக்கு டே 2ல் செகண்ட் பசில்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதெல்லாம் சொல்ல வரேன். நான் ஏன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் கொண்டு வரேன், உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அளவு டஃப்னஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் எக்ஸாமில் போட போகிறது இவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது. ஓகே, ஸோ இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த இதை வந்து இது வராதா, ஏன் இது வராது அப்படின்னு நம்ம கேட்டு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஈஸி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டஃப்பாக கொண்டு வந்தேன். எஸ், ஸோ இதை நம்ம எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? You get all these para jumbles in your dream. Very nice. ஸோ டே 10க்குள்ளே வந்து நீங்கள் ரியாலிட்டிலேயே போட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்ல வந்தேன். அதாவது எக்ஸாம் டைமை தாண்டி 2 hour தள்ளி போயிடுச்சு, ஆனால் ஒரே ஒரு டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் தட் இஸ் குட், தட் இஸ் நாட் பேட். இந்த பிகினிங் இந்த மாதிரி கொஷினை சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அந்த 40 minutes பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ் டைம் 20 நிமிஷம் தான் கொடுக்க போகிறாங்க, ஆனால் 40 நிமிஷம் சால்வ் பண்ணால் என்னத்துக்காக வருது. ஆனால் இந்த கொஷின்லாம் வராது. அந்த கொஷின் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ நான் ஒரு கொஷின் வைக்கிறேன் பாருங்க, இதை விட கம்மியாக தான் இருக்கும், இந்த கொஷினை விட கம்மியாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கற்றுப்பீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கொஷின் நான் சால்வ் பண்ணும்பொழுது எப்படியோ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரும்ல, அது வந்து இங்கே கிடைக்காது. ஓகே, ஸோ இதை ஹோம்ஒர்க் ஆக்கிடுவோமா? 2 கொஷின் கொடுக்கவா, 1 கொடுக்கவா, 2 கொடுக்கவா, இல்லை இதை சால்வ் பண்ணுறீங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கா? நீங்கள் சொன்னாதான். அன்டில் தென்னா அது வரைக்கும், அன்டில் தென் அப்போது அந்த இது வரைக்கும். அதுக்கப்புறம் they started discovering. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கு. நவுக்கு முன்னாடி அன்டில் தென், தேன் வேற தென்னு வேற, தேனு கம்பேரிசன், தென்னு அந்த டைம் ஃபேக்டர், அதான மீனிங். எவர் சின்ஸ், அந்த சின்ஸ்ன்றது பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த டைமில் என்ன நடந்துச்சு, சின்ஸ் திஸ் பர்டிகுலர் இவெண்ட். மைக்கேல் கேட்டிருக்காங்க. ஸோ are you guys solving it or shall we wind up? ஓகே, நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ இது நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுறீங்களா ஆர் ஹோம்ஒர்க் ஆக்கிடலாமா? அந்த கொஷின் 40 நிமிஷம் ஆனதுனால உங்களை நான் கேட்குறேன்.
2 கொஸ்டின் கொடுக்குவா ஹோம்ஒர்க்கு. ஹவு மேமா புரியல, எது ஹவு மேம்? சரி ஓகே, டப்புன்னு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ப்ரீயூ டவுன் ஆயிட்டாங்க. 2 கொஸ்டின் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவிக்காக கிவ் மீ த ஆன்சர். By tomorrow, this Home Ministry had ordered Cherry, Fani, a cyclonic storm. அது ஒரு சூறாவளி மாதிரி இருக்கு. Brewing in Bay of Bengalல வந்துட்டு இருக்கு. Set to hit India's eastern coast வந்து ஹிட் பண்ண போகுது. இந்தியாவோட இந்த சைடில், ரைட்? கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆமாம், இதுதான் ஈஸ்ட்டு. ஓகே, இந்த ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா கன்ஃபார்ம் ஈஸ்டில் தான் வரப்போகுது. Okay, the Indian Meteorological Department வந்து just issued a warning saying that the storm. அப்போ the stormனா இது கண்டிப்பாக introductory கிடையாது. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். இது இல்லைனா இதில் தான் introductory இருக்குது. அப்போ a cyclonic stormனு சொன்னால் B தான் introductory. Am I right? Yes. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? Can even worsen. Even worsenனா ஆல்ரெடி worst ஆக்கி இருக்கணும். அப்போ தான் even worsen நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த வேர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, very severe. Yes. So inga turned very severe, I would say A will be the pair. Yes. So அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க போட்டாங்க, நீங்க போட்டிங்களா? ஹேமலதா அண்ட் பிரியூ. ஓகே, ஸோ ஒருத்தவங்க வந்து BA என்ன மாதிரி போட்டிருக்காங்க, பாண்டி போட்டிருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்து by tomorrow, அதாவது Fani can even worsen into an extreme severe cyclone by tomorrow. இப்போ tomorrowன்றது future, right? அப்போ this will prompt the government to put the National Disaster Response and the Indian Coast Guard on high alert. அப்போ C அதுக்கப்புறம் E வரும்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் சொல்லலாம். அப்போ Ministry of Home Affairs has ordered to release financial assistance in advance to 4 states that stand threatened by the national disaster. By the national disaster. இப்போ on high alert. Okay. ஸோ இப்போ நமக்கு 3 தேவை. கன்க்ளூடிங்காக இருக்கிறது வந்து டி சொல்லலாம்ல, ஏன்னா நம்மளால் ஈயை கன்க்ளூடிங்காக போட முடியாது. கவர்மெண்ட்டை ப்ராம்ப்ட் பண்ணோம் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஹை அலர்ட் கொடுக்க வைக்கும். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க எதுக்கு? டு ரிலீஸ் அ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஐ வுட் சே CED. பிரியூ, ஷாலினி, சோலை பாரதி, அஞ்சு, இவங்கெல்லாம் என்னோட சைடில் இருக்காங்க. ஓகே, ஸோ இதான் நான் போட்டிருக்கேன் பாரு. இப்போது நம்ம அது எவ்வளோ நேரம் எடுத்தோம்? இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? இந்த மாதிரி தான் எக்ஸாமில் வரப்போகுது. ஆனால் நீங்கள் அதை சண்டை போட்டுக்கோங்க மைண்டை வச்சு. ஐல் பி வெரி ஹாப்பி. எஸ். ஸோ அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஆன்சருக்கு அரைவ் பண்ண முடியும். எஸ். ஓகே, சரி. நான் 2 நாளாக உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்ததுனால நான் வைக்க போகிற ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. So that is the right answer actually. Okay, so நான் display பண்ணிடுறேன் question and I'm going to wind up the session. Okay, so this will be the question. So இதுதான் நம்மளோட homework. BACED தான் கரெக்ட். BACED தான் கரெக்ட். ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த பசில் நமக்கு. ஓகே, ஸோ நான் லிங்க்ஸ் எல்லாம் அங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ரீவைண்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சால்வ் இட். ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்திருக்கேன். ப்ரீவியஸ் செஷன் மாதிரி ப்ரீவியஸ் செஷனில் இருந்த கொஷின் மாதிரி இல்லை. ஓகே, ஸோ மீட் யூ கைஸ் ஆன் மண்டே. ஓகே, அதாவது நாளைக்கு நமக்கு மேரத்தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம செஷனுடைய கண்டினியூவேஷன் மண்டே தான் இருக்கும், Day 6. எஸ். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கேன். 30 கொஷின்ஸ் ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ டூ கம் டு த செஷன். ஸோ மேரத்தான் செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. 4 to 6 வந்து என்னோட செஷன் இருக்கும், இங்கிலீஷ் செஷன். ஸோ அதில் வந்து வெக்காபுலரி கேட்டிருந்தது கூட நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ மீட் யூ கைஸ் டுமாரோ. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.